ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்லி ரைன் நியூஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரைன் எப்போ வரும், என்ன டைமில் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோ போயிடலாம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 14 மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரைக்கும் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எப்பப்போ மழை வரும்ன்றதை பார்த்துடலாம். மேற்கு திசை காற்றோடைய வேக மாறுபாடு காரணமாக இன்றைக்கி 31 நாளைக்கு 1 தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓரிரு இடங்களில் பலத்த மழை மற்றும் தரைக்காற்று வீசும் அப்படி சொல்லியிருக்காங்க. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் 14 மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி முதல் மழைக்கு வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. தகவல் வெளியாயிருக்கு. என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில், புதுவை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மற்றும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படி சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரைன் நியூஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்லி ரைன் நியூஸ் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ரைன் எப்போ வரும், என்ன டைமில் வரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ மாதம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் கொளுத்தியது அப்படின்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலோட தாக்கம் அதிகமாகிட்டு இருந்த நிலமையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் இன்னும் அதிகமாகிட்டே தான் சென்றுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்குது இப்போ வர. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் 13 இடங்களில் வெயில் 100 டிகிரிக்கும் ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா மதுரை விமான நிலையத்தில் 105, கடலூர், நாகை 102, ஈரோடு, பரங்கிப்பேட்டை, அதிராம்பட்டினம் சென்னை, மீனம்பாக்கம், புதுச்சேரி 101, நுங்கப்பாக்கம், திருச்சி, காரைக்கால், தஞ்சை, மதுரை நகரம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்துட்டு ஸோ வெப்பம் வந்து அதிகமாக நிலவிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு திசை காற்றோட வேக மாறுபாடு காரணமாக 1 அந்த 31 ரெயின் என்ன டைமிங்கில் வரும், எப்பப்போ வரும், எந்தெந்த ஊரில் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ தாரைக்காற்று வீசும் அப்படி சொல்லியிருக்காங்க 40 50 கிலோமீட்டருக்கு. இந்த நிலமையில் 14 மாவட்டங்களில் நள்ளிரவு 1 மணி வரைக்கும் மழை வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை பெய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவள்ளூர் ஆகிய இடங்களில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மற்றும் லேசான மழை பெய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.